இந்த காலத்துலேயும் பொண்ணுங்களால் இது முடியாது, பொண்ணுங்களால் அது முடியாதுன்னு சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. உண்மையாகவே பொண்ணுங்களோட பவர் என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? மிருகங்களுக்கு கூட தெரியுது, ஆனால் மனுஷங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. புரியலல்ல? இதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு புலி இருந்துச்சான். அதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ அந்த புலியோட கல்யாணத்துக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கு வந்து இன்விடேஷன் போச்சு. ஸோ கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் வந்துச்சு. ஸ்டேஜில் வந்து புலி வந்து தன்னோட மனைவியோட இருக்கு. ஸோ எல்லா மிருகங்களும் அந்த ரிசப்ஷனுக்கு வந்துச்சு. ஆனால் ஸ்டேஜ் கிட்ட யாருமே போல, ஒரு 10 அடி தள்ளி நின்று புலிக்கு வந்து விஷ் பண்ண ஆரம்பிச்சது. பிகாஸ் புலினா பயம் இல்லை எல்லா அனிமல்ஸ்க்கும். அந்த மாதிரி இந்த புலிக்கு வந்து ரொம்ப கர்வமாகிடுச்சு, சந்தோஷமாக வேற ஆயிடுச்சு. எல்லா மிருகங்களும் என்னை பார்த்து பயப்படுது, 10 அடி தள்ளி நின்று விஷ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையிலே இருந்துச்சு ஸ்டேஜில். அப்போ ஒரு பூனை வந்தது. பூனை வந்து நேராக ஸ்டேஜுக்கு போயிட்டு புலியோட கையை குலுக்கி ஆல் த பெஸ்ட் மச்சான், சூப்பராக இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியில் இந்த புலிக்கு பயங்கர ஷாக்கு. இதுன்னு எல்லா மிருகங்களும் தூரத்தில் நின்று என்ன விஷ் பண்ணுது, இந்த பூனை மட்டும் வந்து கை குலுக்கிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோத்தில். ஏன்னா நீ எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, உனக்கு என்ன என்னை பார்த்து பயம் இல்லையா, நீ எப்படி ஸ்டேஜுக்கு வந்து என்னை கை குலுக்கிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்தோன்னே இந்த பூனை அட பைத்தியமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் அந்த புலியை பார்த்து, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி புலியாதாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த புலிக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஷாக்கில் வந்து மனைவியை பார்க்குதான். மனைவி உடனே ரொம்ப நெக்கலாவா ரசாவா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ மிருகங்களையே மனைவிங்க எப்படி இருந்தாங்கன்னா உண்மையில் மனுஷங்களோட மனைவிங்க எப்படி இருப்பாங்க இப்போ தெரியுதா பெண்களோட பவர் என்னன்னு. அதனால எப்போவுமே பெண்கள்கிட்ட உஷாராக இருங்க.